வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டெட் தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயன்பெறும் வகையில் முக்கிய வினா விடைகள் குறிப்புகளை நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள், அதற்கான விடைகளை எவ்வாறு கண்டறிப்பது அப்படி பற்றிய ஒவ்வொரு முக்கியமான வினாக்களை தான் நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் சம்மந்தமாக குறிப்புகளை கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கொஷின் பார்த்திங்கன்னா சுருக்குக 4 பவர் 3.5 டிவைடட் பை 2 பவர் 5 இதான் கொஷின். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒரே ஒரு சிங்கிள் டிஜிட்டில் அது சுருக்கு அப்படின்னா அது சிங்கிள் டிஜிட்டில் ஒரு ஆன்சர் கொண்ட மாதிரி கொடுப்பாங்க. சரிங்களா? நம்பர் அரௌண்டோட வெளிவா இதில் டிவைடாக இருக்கிறனால அரௌண்டோட வெளிவா நமக்கு ஆன்சர் கொண்டு வரணும். அதான் அதனுடைய கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா கொஷினில் நமக்கு ஆப்ஷன் A 2, B பார்த்திங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் 6, டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 3. இதான் கொஷின், இதனுடைய ஆன்சர். சரிங்களா? இதில் 4ல் ஏதாவது ஒன்று தான் நம்ம ஆப்ஷனாக செலக்ட் பண்ணணும். இதில் கொஷின் பார்த்திங்கன்னா அந்த 4 பவர் 3.5 டிவைட் பை 2 பவர் 5 இதை நம்ம அந்த 2ன்றதை நம்ம வேணால் இதில் 3.5 இருக்குது. இப்போ நார்மலாக ரவுண்டு வெளியே வந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம ஸ்கொயர் பண்ண முடியும், கியூப் பண்ண முடியும், இல்லை பவர் 4 ஏதாவது பண்ண முடியும். சரிங்களா? இதில் என்னென்னா பாயிண்டில் கொடுத்துருக்காங்க 4 பவர் 3.5 கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு அந்த 4 2 பவர் 2 4 நம்ம ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கோம். 2 பவர் 2 எடுத்தோம்னா 2 ஸ்கொயர் 4. சரிங்களா? மேலே அதே பவர் 3.5. அடுத்து கீழே இருக்க அதே 2.5 போட்டாச்சு. இப்போ மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பவரில் இருக்க வேல்யூ அதாவது பவருக்கு மேலே இருக்க ஸ்கொயருக்கு, அது பவருக்கு மேலே இருக்க எந்த தூரம் நம்ம ஈஸியாக அதை மல்டிப்ளை பண்ணலாம். அப்படின்றப்ப நமக்கு 2 ஸ்கொயரு அதே போல் மேலே 3.5 பார்த்திங்களா? அதனால் ஸ்கொயருக்கு மேலே இருக்க ஸ்கொயர் வேல்யூ நம்ம கொடுத்துருக்க வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்கள் 2 இன்ட்டு 3.5 இந்த ஸ்கொயர் இருக்குது பார்த்திங்களா? ஸ்கொயர் 2 அது மாதிரி 3.5 இருக்குது. அதை நீங்கள் மல்டிபிள் பண்ண முடியும். அப்படின்றப்ப 2.7 2 பவர் 7. இப்போ 2 பவர் 7 டிவைட் பை 2 பவர் 5 இதில் நம்ம கீழே இருக்க அந்த பவர் பார்த்திங்கன்னா மேலே நம்ம கொண்டு போகுது. இதில் நமக்கு மேலே மைனஸில் ஆயிரும். அப்போ 2 பவர் 7 மைனஸ் 5 டிவைட் பை 2. இப்போ இதை நீங்கள் ஈஸியாக மைனஸ் பண்ண முடியும். 2 பவர் 7 மைனஸ் 5 பார்த்திங்கன்னா 2. அப்போ 2 பவர் ஸ்கொயர் 2. அப்போ 2 ஸ்கொயர் வந்துருச்சு. இப்போ 2 இன்ட்டு 2 4. ஆன்சர் நமக்கு 4. சரிங்களா? இதை நீங்கள் எளிய முறையில் கண்டுபிடி. அவங்க சம் கொடுத்துருவாங்க. இதை நமக்கு டிவைட் பண்ண சொல்லுவாங்க, சுருக்கி கொடுக்க சொல்லுவாங்க. இதில் ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதில் எது கரெக்டான ஆன்சர் செலக்ட் பண்ணி இதில் நமக்கு ஆப்ஷன் வேணால் ஆப்ஷன் B 4 தான் இது கரெக்டான ஆன்சர். சுருக்க சொல்லும்போது நீங்கள் அது பவராக மாற்றி பவருக்கு மேலே இருக்க நீங்கள் மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்கொயர் கொடுத்து ஹோல் ஸ்கொயர் கொடுக்கும்போது அதுக்கு மேலே இருக்க பவரை நீங்கள் அந்த ஸ்கொயரையும் அதையும் நம்ம ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது சவுண்ட் வந்துடும். அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக கேட்கக்கூடிய அந்த பாயிண்ட் சம்திங்கில் வரக்கூடிய பவரில் பாயிண்ட்டில் வரதை நீங்கள் எளிய முறையில் விடை நம்ம சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? இதில் எல்லாருமே மேக்ஸ் சம்மந்தமாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை மேக்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்ளம் அப்படின்றனால மேக்ஸ் சம்மந்தமாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கோம். இந்த சம் உங்களுக்கு தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு. அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.